friends, welcome to Karur Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பூசணிக்காய் வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் பூசணிக்காய் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் வந்து இன்னைக்கு 200 கிராம் அளவுக்கு பூசணிக்காய் எடுத்துர்க்கேன். அதை வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி கழுவி அடுத்து வச்சிருக்கேங்க. அடுத்ததா ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன். அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ ஆயில் வந்து சூடான பிறகு கடுகு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உளுந்து வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததா கடலை பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா வறுபடட்டும். நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கலாங்க. இப்போ வந்து கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்ததா இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பூசணிக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ காய் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க ஆயிலில். இது காய் கலவாக வந்து இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நான் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததாக வந்து கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வரமிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்ததாக மல்லித்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து இதில் காய் வேகிறது அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ காய்க்கு வந்து ரொம்ப தண்ணி சேர்த்துட வேண்டாம், இது சீக்கிரமாக வெந்துடும். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ பாருங்கள் பூசணிக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்ததாக வந்து பொடியாக துருவன தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பூசணிக்காய் மசாலா செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான பூசணிக்காய் மசாலா தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.